டெல்லி போன பழனிசாமியே, நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லியிலே முகாமிட்டிருந்த பழனிசாமியே, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி அமித்ஷாவை கேட்டிருப்பாயா? உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு டெல்லி போயிருக்கிறாய். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சம்பளம் கொடு, இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தை நடத்தாது என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட அன்றைக்கு மறியலில் ஈடுபட்டோம். இந்தி மொழியை ஏத்துக்கோ, நான் பணம் தரேன்னு சொல்லி எதேச்சாதிகாரமாக அன்றைக்கு ஆளுகிறவன், ஒன்றியத்தில் இருக்கிறவன் பேசுகிறான். வெட்கமாக இல்லை? உன் மீது இருக்கிற ஊழல் கரைகளை நீ மறைக்க வேண்டும். அதற்கு அவனுடைய தயவு தேவை. மண்டியிட்டு இன்றைக்கு கைகட்டி நின்று கொண்டு இருக்கிறாய். தமிழுடைய உரிமைகளை பாதிக்கிறவர்களோடு எவன் கைகோர்த்தாலும் அவன் இந்த நாட்டினுடைய எதிரி, தமிழுடைய எதிரி, இந்த மாநிலத்தினுடைய எதிரி என்று நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உரிமைகளை மீட்பதற்காக இங்கே இந்த பகுதியில் இருக்கிற விவசாய கூலி பெருமக்கள், குறிப்பாக பெண்கள், 100 நாள் வேலை வாய்ப்பிலே ஈடுபட்டிருக்கிற நீங்கள் கடந்த 4 மாதமாக, ஏன் இன்றோடு 5 மாதம் என்றே சொல்லலாம், 5 மாதமாக 4034 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. நேற்றைக்குத்தான் நம்ம ஊர் பழனிசாமி நம்ம வயிற்றுல அடிச்ச மோடியை பார்க்கறதுக்கு டெல்லி போய் கூட்டணி பேசிட்டு வந்திருக்கார். நியாயமா? இன்றைக்கு 91 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டிலே இந்த வேலை வாய்ப்பிலே இருக்கிறீர்கள், குறிப்பாக பெண்கள். அந்த 91 லட்சம் மக்களில் 86% பெண்கள் தான் அதை உழைப்பாளிகளாக இருக்கிறீர்கள். உழைத்திருக்கிறீர்கள். சம்பளம் கொடுக்க மறுக்கிறான். தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அதிமுக இன்றைக்கு அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது. டெல்லி போன பழனிசாமியே, நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லியிலே முகாமிட்டிருந்த பழனிசாமியே, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி அமித்ஷாவை கேட்டிருப்பாயா? உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு டெல்லி போயிருக்கிறாய். ஆனால் 86% இந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற பெண்கள். அதைவிட கொடுமை என்ன சொன்னால் 91 லட்சம் வேலையில ஈடுபட்டிருக்கிற உங்களில 1 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள், முடமானவர்கள், கையிலிருந்து காலிலிருந்து இருப்பவர்கள். இவர்களுக்கும் 5 மாதமாக சம்பளம் கொடுக்கவில்லை. பழனிசாமி மோடி இடத்துல பேசி இருப்பாரா? தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் நம்மை காக்கிறவர். இதிலே தமிழ்நாட்டுடைய பங்கை உங்களுக்கு கொடுத்து விட்டார். நாம் 50% 100 ரூபாய் என்று சொன்னால் 50 ரூபாய் நாம் இந்த சம்பளத்திலே கொடுக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடந்த ஜனவரி மாதமே மோடிக்கு எழுதிவிட்டார். ஐயா, தமிழ்நாட்டிலே நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை, மாநில சர்க்கார் கொடுக்க வேண்டிய பணத்தை, பங்கு தொகையை நாங்கள் கொடுத்து விட்டோம். நாங்கள் கொடுத்து முடித்த பிறகு உங்கள் பங்கு தொகையை 4.5 மாதமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கேரளா போனோம்னா 700 கோடி தான். ஆனால் அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய தகராறை செய்தோம். பாராளுமன்றத்தை நடத்த விடவில்லை. சம்பளம் கொடு, இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தை நடத்தாது என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட அன்றைக்கு மறியலில் ஈடுபட்டோம். அப்பொழுது கூட அங்கே இருக்கிற ஒன்றிய அரசு, மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு செவி சாய்க்கவில்லை. ஆகவே தான் இந்த போராட்டம். நீங்கள் எழுப்பி இருக்கிற குரல் மோடிக்கு கேட்க வேண்டும். மனிதாபிமானம் அற்று செயல்பட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறது. 2172 கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஆசிரியருக்கு சம்பளம், குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. காரணம், இந்தி மொழியை ஏத்துக்கோ, நான் பணம் தரேன்னு சொல்லி எதேச்சாதிகாரமாக இன்றைக்கு ஆளுகிறவன், ஒன்றியத்தில் இருக்கிறவன் பேசுகிறான். ஜல்சக்தி திட்டம், உங்கள் வீடுகளுக்கு குழாய் மூலமாக தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது அரசு. அந்த திட்டத்திலே 4000 கோடி பாக்கி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு.
ஜிஎஸ்டி வரி பணம் 20,000 கோடி இன்றைக்கு வாயிலே போட்டு ஏப்பம் விட்டிருக்கிறார்கள். மாறாக ஆளுகிற ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாளிகளுக்கு மட்டும் கடந்த 10 ஆண்டுகளிலே 16.5 லட்சம் கோடியை தாரை வார்த்திருக்கிறான், தள்ளுபடி செய்திருக்கிறான். 16.5 லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு எத்தனை சைபர் என்று கூட எண்ண முடியாது நம்மால். ஒரு நாட்டினுடைய நிதி நிலையிலே பாதி மடங்கு 16.5 லட்சம் கோடி முதலாளிகளுக்கு தாரை வார்த்திருக்கிறான் அங்கே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்களை எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போய் சாமரம் இழிக்கலாமா? வெட்கமாக இல்லை? தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வியர்வையை ரத்தமாக சிந்தி உழைத்த பணத்தை கொடுக்க மறுக்கிறான். அவனிடத்தில் போய் கை கட்டி வாய்ப்புத்தி நின்று கொண்டிருக்கிறாயே. பதவி முக்கியம் உனக்கு. உன் பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன் மீது இருக்கிற ஊழல் கரைகளை நீ மறைக்க வேண்டும். அதற்கு அவனுடைய தயவு தேவை. மண்டியிட்டு இன்றைக்கு கைகட்டி நின்று கொண்டு இருக்கிறாய். யோசித்து பார்த்தாயா? இந்த மக்கள் உனக்கு வாக்களித்தவர்கள், இந்த மக்கள் உன்னை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்தவர்கள், இவர்களுக்கு வஞ்சகமாக இன்றைக்கு போயிருக்கிறாயே கூட்டணி அமைப்பதற்கு. வெட்கமாக இல்லை? இந்த போராட்டம் உங்கள் கண்ணை திறக்க வேண்டும். தமிழுடைய உரிமைகளை பாதிக்கிறவர்களோடு எவன் கைகோர்த்தாலும் அவன் இந்த நாட்டினுடைய எதிரி, தமிழுடைய எதிரி, இந்த மாநிலத்தினுடைய எதிரி என்று நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் 5 முறை அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வில் என்னுடைய பதிவை பாராளுமன்றத்தில் செய்திருக்கிறேன். பணத்தை கொடு, இல்லையில் விடமாட்டோம் என்று சொல்லி மீண்டும் இந்த பிரச்சனை செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துக்கு போகிற பொழுது எழுப்புவேன் என்று சொல்லி வருகின்ற தோழர்கள் நிச்சயம் நம் போராட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கும், நீதி கிடைக்கும் என்று சொல்லி வந்திருந்த அத்தனை பேரையும் பாத மலர்களை தொட்டு வணங்கி நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பதில் சொல், பதில் சொல். 100 நாள் சம்பளத்திற்கு பதில் சொல். 100 நாள் சம்பளத்துக்கு பதில் சொல். மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். எங்க சம்பளத்தை புடுங்குறாரு மோடி. எங்க சம்பளத்தை புடுங்குறாரு மோடி. மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். மாசம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். எங்க சம்பளத்தை புடுங்குறாரு மோடி. எங்க சம்பளத்தை புடுங்குறாரு மோடி. சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் வருமானு பதில் சொல். 100 நாள் சம்பள பணம் வருமானு பதில் சொல். எங்களை ஏமாற்றாதே, எங்களை ஏமாற்றாதே, துன்புறுத்தாதே, 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 துன்புறுத்தாதே. ஏழை மக்களை துன்புறுத்தாதே, ஏழை மக்களை துன்புறுத்தாதே. எங்க பெண்களை துன்புறுத்தாதே. எங்கள் பெண்களை துன்புறு